சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகிறேன். இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சாயப்பா வார்த்தைகளையும் மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால், இந்த காரணத்தை இனி எக்காரணம் கொண்டும் இந்த சாயப்பாவை தேடி நீ வரவேண்டிய அவசியமில்லை. இந்த வராகி இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றால், நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்றது இவர். இனி உனக்கு தேவை கிடையாது. இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாகத்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நிம்மதி வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததையெல்லாம் போதும், இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால், அவரோடு நாம் பழகுவது தவறல்லவா? உன் சாயப்பா வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம். இவர்களை மன்னித்து விட்டு விடலாமே என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம். ஆனால் இதுவெல்லாம் ஏற்கனவே உன் சாயப்பா முடிவு செய்து பல வாய்ப்புகளையும் கொடுத்து இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்தியதன் விளைவுதான் இன்று உன் சாயப்பா இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. யார் மனதையும் காயப்படுத்தவும், யார் மனதையும் வேதனைப்படுத்தவும் உன் சாயப்பாவுக்கு ஒருபோதும் எண்ணம் கிடையாது. உன் சாயப்பா, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரையில் உனக்கு எந்த பிரச்சனைகளையும் நான் உருவாக்கிட துணிந்தது கிடையாது. அதையும் மீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால், அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான். உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான். மேலும் மேலும் உனக்கு எந்த இன்னல்களும் வராமல், எந்த சூழ்நிலைகளும் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இது நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இன்று என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் உன் சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறதே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிட இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான இந்த சூழ்நிலைகள், உனக்கான இந்த மாற்றங்கள், உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லோமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதனை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்கும் பயப்படாதே. நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்படியே சென்று கொண்டிருக்குமா என்று யோசித்து பார்த்தோமானால், அதையெல்லாம் ஒருபோதும் நினைத்து பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் சற்று யோசிக்க வேண்டும். யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அவர்களின் மத்தியில் நாம் நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும். இங்கு பலருடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்ற. எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் மாறி இப்பொழுது நாம் இவர்களுக்காகவாவது வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதல்லவா? அந்த அதாவது இந்த நிலை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த, உனக்கு நல்லதை நடத்த என்றும் இந்த சாயப்பா உன்னோடு துணை நிற்கிறான் என்பதனை நீ உன் நினைவில் இருக்கட்டும்.
நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னோடு உனக்காக என்றும் என்றென்றும் உன் சாயப்பா துணை நிற்கிறேன். இன்று கூட இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினைத்த நபரை பிரிக்க முடியும். ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது இருந்த உன் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் பிரிந்திருக்கிறார் என்று கூட தெரியாமல் நீயாகவே நடந்து கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது, உன்னை சுற்றி என்னென்ன வேதனைகள் நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது, எந்த விஷயங்களில் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சர்வ சாதாரணமானவன் அல்ல. இந்த சாயப்பா அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடுபவனும் அல்ல. எல்லோருடைய நிலையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்நிலைகளுக்கான மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் பிறகுதான் எதையுமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் பற்றித்தான் நீ சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் குழந்தை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன். அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் நல்ல மாற்றத்தை காண வேண்டும். மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா இருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும். உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று. பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை அடுத்த இதை நோக்கி நகரச் செல்ல விட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது. நீ எந்த விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான ஒரு நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ கொண்டு வந்திருந்தாய். அப்படியானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைந்திருப்பாய். என்றோ இந்த வாழ்க்கை நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற்றிருப்பாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான வாழ்க்கை, மன நிறைவான விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கின்றதல்லவா? என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில், என்ன கஷ்டங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில், இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்து சிந்தித்து மனதை வேதனைப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேனோ அதை மட்டும் நீ உறுதியாக நினைத்துவிட்டால் போதும். அதை மட்டும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் போதும். மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தானாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லையற்ற சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டுமானால் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரவில்லை. அதற்கு காரணமாக இருந்த இவரைத்தான் நான் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது நீ எந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்தது, எந்த விஷயம் உன்னை விட்டு விலகியது என்று ஒரு நொடியாவது உணர்ந்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்த பொழுதும் கூட அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு காரணம் உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள், உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள். எல்லா விஷயங்களும் நடக்காது கிடைக்காது என்று சொல்லி கொண்டிருந்தாயே தவிர எதுவுமே நடக்கும் கிடைக்கும் என்று ஒருபொழுதும் நீ எண்ணவில்லை. உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது நாள் வரையிலும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே தொடர்ச்சியாக நடந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானவற்றை, அதாவது உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்.
ஐயோ! எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே! நான் நினைத்தது நடக்கவில்லையே! என் சாயப்பா ஏன் இவ்வளவு சோதனை தருகின்றார் என்று நீ நினைத்தால், நிச்சயமாக அதில் உனக்கு தோல்விதான் அமையும். அதாவது நீ எவ்வளவு பொறுமையாக இருந்து என்னை முழுமையாக நம்புகின்றாயோ, அவ்வளவும் வெற்றி அடைவாய் என்பதில் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.